கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்து அற்புதமாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய பிரசன்னமாகுதலை உணர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 30வது வசனம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்றும் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவரிடத்திலே சொன்ன வார்த்தை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மிடத்திலே வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். உம்மிடத்திலே யாரும் கேட்க வேண்டியதில்லை, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர், உமக்கு எல்லாம் தெரியும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறவர். சங்கீதம் 139 படிக்கிறோம், நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நினைவுகளை அவர் நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய நினைவுகளுக்கு தக்க பலனை நமக்கு அளிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே நாம் பரிசுத்தமான நினைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அசுத்தமான நினைவுகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அக்கிரம சிந்தனைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் நினைவுகளை அறிவேன், என்னை பற்றி நீங்கள் அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய நினைவுகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அதற்கேற்றபடி நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். இந்த உலகத்தில் நாம் ஒரு தவறு செய்தால், ஒரு 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 கொலை செய்தால், நம்முடைய கிரியைக்கு தான் நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்கிறது. நாம் செய்த தவறுக்கு, கிரியைக்கு, அந்த கொலை பாதகத்துக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணினால், நினைத்தால், சிந்தித்தால் அதற்கு தண்டனை இல்லை உலகத்தில். காரணம், நம்முடைய நினைவுகள் மற்ற மனுஷனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை சோதித்தருகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை சோதித்தருகிற ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கெட்டு போகக்கூடாது. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். இந்த காலை நேரத்திலும் கூட அவிதமாய் ஆண்டவரை நாங்களும் வாஞ்சிக்க, எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு புத்தி சொல்லும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் எங்களோடு இருக்க கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.